அமைதியாக இருக்கும். மாணவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அங்கே போய் எடுறா. இப்போ சார் யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே வந்திருக்காரு. டிராயிங் நல்லா பண்ணுவார், கவிதை பேசுவார், அதே போல் நடிக்கிறதும் நல்லா செய்வார். இவர் வந்து ஒரு பன்முக கலைஞர். பன்முக கலைஞர்னா பல கலைகளை கற்றவர், பல வித்தைகளை கற்றவர். ஏன் இங்கே லோக்கலில் நிறைய பேர் வீட்டுக்கெல்லாம் நண்பர்கள்லாம் இருக்காங்க, அங்கெல்லாம் வந்திருப்பாரு. இவருடைய தமிழ் மண் கலைக்கூடம், அதாவது இவர் நடத்தக்கூடிய ஸ்டுடியோ வந்து தமிழ் மண் கலைக்கூடம் அப்படின்னு ஒரு யூடியூப் இதை நடத்துகிறாரு. நீங்கள் அதிலெல்லாம் போய் அவருடைய கலைகள், அவருடைய பேச்சு, கவிதைகள் இதெல்லாம் பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பட்சத்தில் அதை பாருங்கள். பார்த்துட்டு என்ன பண்ணணும், லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். அப்போ தான் அவர் புதுசாக போடுற வீடியோலாம் எல்லாம் நமக்கு ரீச். இப்போ வந்து அவர் தன்னுடைய கலைகளை இங்கே கொஞ்சம் செய்து காட்டுவார். மகிழ்ச்சி, நன்றி. ஏக இறைவனின் திருப்பெயரா. இப்போ உங்களுக்கு வந்து நான் கொடுக்க போகிற பயிற்சி வந்து ஒன்று களிமண் சிற்பம், இன்னொன்று தர்மாக்கோல் கட்டி சிற்பம். இது வந்து நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ சிற்பத்தில் பல வகை இருக்கு. செதுக்க செதுக்க சிற்பமானது சிற்பக்கலை இல்லையா. ஒன்னொன்று வந்து பூச சிலையாகும், அது சுதை சிற்பம்னு சொல்லுவாங்க. என்னது செதுக்கிறது இருக்கு இல்லையா, அதுல ஒரு சில்லு அதிகமா போயிடுச்சுனாக்கா அந்த சிற்பமே வேஸ்ட் போயிடும். இப்போ கல்லுல செதுக்குறோம் இல்லையா, அது ரொம்ப கடினமானது, அது ரொம்ப நாட்களும் ஆகும். இப்போ அதை வந்து நம்ம தர்மாக்கோல் தான் கல்லுங்கிற மாதிரி இதில் நம்ம செதுக்க போறோம். உளிக்கு பதிலாக கத்தி. சரியா. இப்போ எதுக்கு நம்ம பெரிய பசங்களை தேர்ந்தெடுத்தோம்னா நமக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். உங்கள் கையில் இப்போ வந்து பென்சிலு பேனா தானே பிடிச்சிருக்கீங்க, உங்கள் கையில் இப்போ கத்தி கொடுக்குறோன்னா நீங்கள் எப்படி இருக்கணும், நிதானமாக இருக்கணும். முதல் முக்கியம், இதை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி கத்தியை கையாளும் போது கையை அறுத்துக்காம பொறுமையாக, ஆர்வம் இருக்கலாம், ஆர்வ கோளாறு இருக்கக்கூடாது. சரியா. பொறுமையாக செதுக்கி கற்றுக்கணும். உங்களுக்கு நான் ரொம்ப இலகுவாக சொல்லித்தரேன், ஈஸியாக எப்படி செதுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இப்போ வந்து சிற்பமாக செஞ்சு நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஆஹா ஆச்சரியமாக இருக்குது, எப்படி செஞ்சாங்கிற மாதிரி இருக்கும். நான் செய்யும்போது நீங்கள் லைவாக பார்த்துட்டீங்கன்னா இவ்வளவு தானா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா நான் செய்யும்போது உங்களுக்கு அப்படிதான் சொல்லி தருவேன். இப்போ இது களிமண் சிற்பத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கையிலேயே செஞ்சுக்கலாம். ஆனால் தர்மாக்கோல் சிற்பம் செய்யும் போது மட்டும் கவனமாக இருக்கணும், கையை அறுத்துக்க கூடாது. இப்போ நம்ம என்னென்ன செய்ய போறாங்கிறத நம்ம பண்ணி காமிக்கிறோம். இப்போ தர்மாக்கோல்ல நான் செதுக்க போறது நிறைய உள்ள மறைக்குதா. இது அங்க போய் தர்மாக்கோல் செய்ய போறது இது ஒண்ணு. இன்னொரு சேரா களிமண்ல செய்ய போறது
என்னது இது? இதை நம்ம களிமண்ணில் பண்ண போகிறோம், இதை தர்மாக்கோல் பண்ண போகிறோம். ஆஹா, வாங்க 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 வாங்கிக்கலாமா? அதான் பேசுறீங்க. ஆரா ஸ்டூடெண்ட்ஸ் அடி இப்போ இது வந்து ரொம்ப சன்னமா இருக்கு இல்லையா? இப்போ இங்கே இதான் கிடைக்குது. நம்ம திருச்சியிலன்னா நல்லா உள்ள கனமா இருக்கும் தர்மாக்கோல். இப்போ அதில் செஞ்சீங்கன்னா என்ன ஆகுனா முப்பரிமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3D முப்பரிமாணம்னா கனமா. இப்போ இதை வந்து இப்படி செதுக்குறோம். நான் உங்களுக்கு ஒரு பக்கம் மட்டும் செதுக்கி காட்ட போகிறேன். அந்த கனமா இருந்ததுன்னா என்ன ஆகுனா ஒரு வாத்தோட உருவம் அப்படியே வந்துடும் முழுசா. 2 பக்கமும் செதுக்கிக்கலாம். அந்த தர்மாக்கோல் இல்லாதனால இப்போ நான் உங்களுக்கு செதுக்கி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ முதல்ல இந்த அவுட்லைன்ல இருந்து இதை நம்ம வெட்டி எடுத்துக்கணும். பாருங்க. கோடு போட்டுருக்கோம்ல, அந்த கோடு தெரியும். இப்போ நீங்கள் வெட்டும்போது தெரியுதா? கோட்டுக்குள்ளே போச்சுனாக்கா இப்போ அந்த உருவம் வடிவம் கிடைக்காது. அந்த கோட்டுக்கு மேலேயே வெட்டணும். பின்னாடி நம்ம கத்தியை உள்ள விடல, அந்த பக்கம் என் கை இருக்கு, நம்ம கையிலேயே குத்திக்க கூடாது. இப்படிதான் வைக்கணும். அதே மாதிரி தர்மாக்கோல் உடஞ்சிடக்கூடாது. நம்ம செதுக்கும் போது ரொம்ப பொறுமையாக மென்மையாக கையாளணும். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் அப்படி கையை மாற்றிக்கிறேன். நீங்களும் முயற்சி பண்ணும்போது இப்படித்தானே பண்ணாலும் பண்ணக்கூடாது. சரியா? நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிறதால நம்ம ஈஸியாக இருக்கும். எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி அனுப்பிடுறது. அந்த மூளையை பூரா கட் பண்ணிட்டு வரணும். இந்த கார்னர் இப்படி இருக்குல்ல பேப்பரா, இந்த மூளையை இப்படி வெட்டுறோம். நம்ம மாதிரி அந்த மூளையை இப்படி வெட்டுறோம். இங்கேயே இடம் இருக்கும் கொஞ்சம். ஃபுல்லாக வைக்கக்கூடாது. இப்படி வைக்கக்கூடாது. கத்தியை மேலால் இப்படி வைக்கணும். வருதா அப்படியே அழகா? பார்த்து என்ன பண்ணணும், இங்க ஒரு மூளை இருக்குல்ல, இந்த மூளையை கட் பண்ணணும். கொஞ்சமா கட் பண்ணணும். இப்படி இந்த மூளையா இப்படி செதுக்கிட்டே வந்தீங்கன்னா நேரம் என்ன ஆகும்னா என்ன ஆயிடும், ஒரு ஷேப்பா ரவுண்டா ஆயிடும். இப்ப இந்த மூளையை கட் பண்ணணும்னா இங்க பாரு, அந்த டேப்பரா ஒரு கார்னர் தெரிஞ்சது இல்லை, இப்ப அது தெரியல. அப்போ இந்த கார்னர் அப்படியே கட் பண்ணிட்டு கொஞ்சம் தூரமாக தெரியுதா, அதை கொஞ்சமாக கட் பண்ணணும். தெரியுதா? கொஞ்சமாக தான் கட் பண்ணணும். முதல்ல அதிகமாக பண்ணேன், இப்போ கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டேன். இந்த மாதிரி அளவு குறைச்சிட்டோம். ரவுண்ட் ஷேப் வந்துருச்சா ஒண்டை.
சரி, இப்போ சிம்பிளாக பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா உள்ள ஒரு அவுட்லைன் போட்டுக்கல, இதை என்ன பண்ணணும், இதை கொஞ்சம் அப்படி கிராஸாக வச்சு அந்த கோட்லேயே போடணும் கத்தியை. அதுக்கு மேலேயே கொண்டு வரணும். அப்புறமா அதை என்ன பண்ணணும், இந்த கிராஸில் போடணும். என்ன வந்துச்சு வந்துச்சா? ஃபஸ்ட்டு இந்த கிராஸில் எப்படி பண்ணலாம், இப்போ இந்த கிராஸில் அப்படி வருது கொண்டு வந்தால் என்ன ஆகுது, அந்த அவுட்லைன் வந்துருச்சா? வந்துருச்சா? இதுக்குள்ளே வரையணும். நம்ம என்ன பண்ணுறோம், செதுக்கி கார்னர் பண்ணி வரையணும்.